இங்க ஒரு குட்டி பொண்ணோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. இதனால அவ அவங்க பாட்டி வீட்ல தான் வளர்றா. ஆனா அந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு நாள் கேட்க, அவங்க பாட்டியுமே வீட்ல இருந்து எந்த சாப்பாடுமே இல்லையேம்மான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா அவரும் பயங்கரமா குடிச்சிட்டு வந்துடுறாரு. இத பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணுமே எனக்கு பயங்கரமா பசிக்குது பாட்டின்னு சொல்றா. ஆனா அவங்களும் வீட்ல எந்த சாப்பாடுமே இல்ல, எந்த பொருளுமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த பொருள எப்படியாச்சும் வித்து இந்த குழந்தையோட பசி அடைக்கணும்னு சொல்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட குடுக்குறாங்க அந்த பொருள. ஆனா அவரும் அந்த பொருள எடுத்துட்டு போய் வித்து அத காசு வாங்கிட்டு வந்து அதுலயுமே குடிச்சிட்டு வந்துடுறாரு. இதனால இந்த பொண்ணு சாப்பிடாமலேயே நைட்டு தூங்கிடுறா. இப்ப இந்த பொண்ணுமே அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஸ்கூல் போறத பார்த்துட்டு நானும் ஸ்கூல் போகணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலோட கேட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு அதையே ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அவளை உள்ள கூப்பிட்டு ஏமா இங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கும் ஸ்கூல் வரணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவருமே நீ வரலாம், உங்களோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அட்மிஷன் போட்டு நீயும் சேர்ந்துக்கோ, நீயும் படிச்சு பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் இந்த குட்டி பொண்ணோட அப்பா டீ கடையில குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க அந்த இடத்துல வேற ஒருத்தர் இங்க குழந்தைங்களாம் வேலைக்கு வேணும், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நான் நிறைய காசே தரேன், யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்கிற அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, நான் அவளை கூட்டின்னு வந்து விடுறேன், நீங்க காசு மட்டும் கொடுத்தா போதும் அட்வான்ஸ்னு சொல்லி கேட்கறாரு. இப்ப அவருமே சரின்னு சொல்லி அந்த காசை கொடுத்துட்டாரு. பொண்ணுமே நைட்டு போய் அவங்க பாட்டி கிட்ட நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் படிச்சா நம்மளோட நிலைமை எல்லாம் மாறும், நான் கண்டிப்பா படிக்கணும், நான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றா. இப்ப அவங்க பாட்டியுமே நீ ஸ்கூல் போக்குறதுக்கு நான் எங்கம்மா போய் பணத்தை ரெடி பண்ணுவேன்னு சொல்லும்போது அவளுமே உடனே இல்ல பாட்டி அந்த ஸ்கூல்ல பணம்லாம் தேவையில்லை, அது ரொம்பவே ஃப்ரீ தான், அது மட்டும் இல்லாம அங்க சாப்பாடும் கிடைக்கும், எனக்கு 2வது வேளை சாப்பாடு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவே நைட்டு தூக்கத்துக்கு போதும், அப்பாவெல்லாம் திட்டாதீங்க, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்கள நீங்க எதுவுமே கேட்காதீங்க, நான் எப்படி அடிச்சு படிச்சு உங்க 2 பேரையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அந்த பொண்ணு அவங்க பாட்டி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க விஷயத்தை அவங்க அப்பாவுமே கேட்டுறாரு. இதனால நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன், என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா, ஆனா அவளோட ஆசை கூட என்னால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து அவருமே அந்த குடிபோதையை விட்டுறாரு. மறுநாள் அந்த பொண்ணு ஸ்கூல் கூட்டின்னு போலான்னு போகும்போது அந்த இடத்துல வேற ஒருத்தர் வழி மறிச்சு தகராறு பண்றாரு. நீ ஒரு குழந்தைய கூட்டின்னு வந்து வேலைக்கு வரேன்னு சொன்ன, ஆனா என்கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிட்டு அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டே வரல, ஒழுங்கா அந்த பணத்தை கூட இல்லைன்னா குழந்தைய விடு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்கிற அந்த இடத்துக்கு வந்த அந்த ஹெட் மாஸ்டருமே என்ன தகராறுன்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அவங்களுமே நான் தெரியாதமா இவர்கிட்ட காசு வாங்கிட்டேன், என் பொண்ணை படிக்க வைக்கணும், தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப அவருமே அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்கினாரோ அதை கொடுத்துட்டு இதுக்கப்புறமாச்சுன்னா குழந்தைங்களை படிக்க வைங்க, அவங்க படிப்பு எந்த அளவுக்கு உயரணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாம ஒரு வீட்டுல ஒரு பெண் பிள்ளை படிக்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சுன்னா பெண் பிள்ளைகளை படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு போறாரு.